ஓகே. கன்டின்யூ பண்ணுவோம். என்ன படிக்கிறீங்க? ஓகே. ஓகே. இப்ப நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம். அடுத்த விஷயத்துல என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஓகே எல்லாம் டெலீட் ஆயிடுச்சுன்னா, ஓகே மறுபடியும் எழுதுறேன் நானு. ஆ ஓகே 1ங்கிற இன்புட் நம்ம எடுத்துட்டோம். ஸோ இப்ப 2ங்கிறது வந்திருக்கு. இப்ப 2ங்கிறதுக்கு வரும்போது 2 சாரி 6 மோட் 2 இந்த இடத்துல சரியா செக் பண்ணுவோம். இந்த இடத்துல செக் பண்ணும்போது இதுக்கான வேல்யூ 0. ஸோ மறுபடி பிரிண்ட் ஆகும். என்ன பிரிண்ட் ஆகும்? 2 பிரிண்ட் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல பிரிண்ட் ஆகணும் தானே? அப்ப 0 வந்துச்சுன்னா பிரிண்ட் ஆகும். சரி 2 பிரிண்ட் ஆகும். மறுபடி ஐயோட என்ன செய்யும்? 1 கூட்டுப்படும். அப்ப 2 பிளஸ் 3. இப்ப என்ன நடக்கும்? 3 3 என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, மறுபடி வரும். அப்ப இந்த இடத்துல 3ங்கிறது இருக்கும். இப்ப 3 வரும்போது என்ன நடக்கும்? இந்த இடத்துல எல்லாமே சேஞ்ச் ஆகும். அப்ப இந்த இடத்துல 3 வரும். அப்ப 6 3 மறுபடியும் பார்த்தா அதுக்கும் 0 தான் வரும். அப்படி பிரிச்சாலுமே வேல்யூ 0 தான். ஓகே. அப்ப அந்த இடத்துலயும் 0 தான் வருது. ஓகே. அந்த இடத்துல 0 வந்துச்சுன்னா, கீழ இந்த இடத்துல மறுபடியும் என்ன செய்யும்? 3 பிரிண்ட் ஆகும். 3 பிரிண்ட் ஆகும்போது மறுபடியும் என்ன நடக்கும்? இந்த இடத்துல 3 பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கு கீழ 3ஓட 1 கூட்டப்படும். 3ஓட 1 கூட்டப்பட்டுச்சுன்னா இந்த இடத்துல 4 வரும். அப்ப மறுபடியும் என்ன இன்புட் ஆகும் இந்த இடத்துல? 4 இன்புட் ஆகும். இப்ப 4 மறுபடியும் செக் பண்றோம். 4 6 விட சின்னது தானே? ஆமா ட்ரூ. அப்ப ட்ரூனா மறுபடி இந்த இடத்துல 6 மோட் இந்த இடத்துல 3 3க்கு பதிலா என்ன வரும்? 4 வரும் இந்த முறை. ஓகே 4. மறுபடி 4 பார்க்கும்போது என்ன ஆகும்? பேலன்ஸ் வரும். பேலன்ஸ் 2 வரும். சரியா? அப்ப பேலன்ஸ் 2 வருது அப்படின்னா என்ன செய்யுது? இது வராது. இது பிரிண்ட் ஆகாது. அப்ப 4 பிரிண்ட் ஆகாது. 4 பிரிண்ட் ஆகாம என்ன செய்யும்? மறுபடி போயிட்டு 4ஓட ஒரு வேல்யூ கூடும். அப்ப 4ஓட ஒரு வேல்யூ கூடும்போது 4 + 1 5ன்னு வரும். அப்ப இந்த இடத்துல மறுபடியும் என்ன வரும்? 5 வரும். இப்ப 5 நான் போடுறேன். 5 6 விட சின்னதா? ஆமா சின்னது. எஸ் ட்ரூ. அப்ப 5 6 விட சின்னது அப்படின்னா, மறுபடியும் என்ன செய்வோம்? செக் பண்ணுவோம். செக் பண்ணிட்டு என்ன செய்வோம்? மோட் 6% மறுபடியும் என்னது? 5 வரும் இந்த இடத்துல. 5 வந்துச்சுன்னா வேல்யூ 0வா? கிடையாது. வேல்யூ 0 இல்லாட்டி மறுபடியும் என்ன? 6 5ஆல பிரிச்சோம்னா பேலன்ஸ் 1 வரும் தானே? அப்ப மறுபடியும் என்ன செய்யணும் இந்த இடத்துல? 1 வந்ததுனால அதுவும் பிரிண்ட் ஆகாது. 5ம் பிரிண்ட் ஆகாது. இப்ப 5 பிரிண்ட் ஆகாது. பட் 5ஓட 1 ஒரு வேல்யூ கூடும். 5ஓட ஒரு வேல்யூ கூடிருந்துச்சுன்னா இந்த இடத்துல என்ன ஆன்சர் வரும்? 6ன்ட்டு வரும். அப்ப 6 மறுபடியும் 6 எடுத்துக்கிட்டு போறோம். 6 எடுத்துக்கிட்டு போனோம்னா இந்த இடத்துல என்ன வரும்? 6 வரும். 6 எடுத்துக்கிட்டு மறுபடியும் போகும்போது என்ன செய்யும்? இப்ப செக் பண்ணும். 6 விட சின்னது கிடையாது. எண்ணுக்கான வேல்யூ 6. சரியா? எண்ணுக்கான வேல்யூ 6. இப்ப ஐக்கான வேல்யூவும் 6. 6 6 விட சின்னது கிடையாது. ஆனா ஈக்குவல். அதனால மறுபடியும் ஆம் தான். ஆம்னு பார்த்தோம்னா 6க்கு மோட் 6 போட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும்? 0ன்னு தான் வரும். ஏன் 0ன்னு வரும்? 6 ஒரு தடவ இருக்கு 6க்குள்ள. அப்ப பேலன்ஸ் இல்ல. பேலன்ஸ் இல்லாட்டி 0. 0 வந்துச்சுன்னா 6 பிரிண்ட் ஆகும். அப்ப இந்த இடத்துல ஐயினை அச்சிடுகங்கிற இடத்துல 6 மறுபடியும் பிரிண்ட் ஆகும். 6 பிரிண்ட் ஆகும்போது 6ஓட 1 கூட்டணும் கீழ. 6ஓட 1 கூட்டும்போது 7. 7 செக் பண்ணும்போது 7 6 விட சின்னதும் கிடையாது. 6 விட 6க்கு ஈக்குவலும் கிடையாது. இப்போ இந்த ப்ரோகிராம் எண்ட் ஆகும். அப்ப இந்த இடத்துல நமக்கான 6 பிரிண்ட் ஆகும். இந்த இடத்துல 6 பிரிண்ட் ஆகுறதுனால 6யும் எழுதுறேன். அப்ப 1 2 3 6 சரின்னா இதுதான் பிரிண்ட் ஆகி இருக்கணும். கீழ பாருங்க. எண்ணிற்கு பெறுமதி 6 வழங்கப்படும் போது வருவிளைவு 1 2 3 6 காட்சிப்படுத்தப்படுகின்றது. சரியா? கான்செப்ட் விளங்குச்சு தானே? அப்ப இந்த இடத்துல யார் சரி? சி சரி. பியும் பிழை, ஏயும் பிழை. இந்த கான்செப்ட் விளங்குச்சா? எஸ். எல்லாரும் மெசேஜ் போடுங்க எஸ். கிளியர். குட். எல்லாரும் கிளியரா? எல்லாரும் மெசேஜ் போடுங்க.
குரூப்பில் இருக்க எல்லாரும் மெசேஜ் போடுங்க. கிளியர் இல்லாட்டி இல்லைன்னு சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுவேன். என்ன டவுட்னு கேட்டு கிளியர் பண்ணுவேன். கிளியர் ஓகேனா கிளியர்னு போட்டுருங்க. மெசேஜ் ஒன்று போட்டுவிடுங்க கிளியர்னா. ஓகே, கிளியர். ஓகே, டன். ஓகே, எல்லாரும் கிளியர் தானே இப்போ? ஓகே, இப்போ நான் அதை அழிக்கிறேன். ஒரு விஷயம் சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அப்போ இது சரி கேள்வி கேட்டனாலும் இல்லாட்டி உங்களுக்கு நான் படித்து கொடுக்கும்போது நான் கிளியரானு கேட்டாலும் அது குயிக்காக ரிப்ளை போட்டுருங்க. சரியா? ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் எல்லாத்துலேயும் நோட் பண்ணுவேன். யார் யார் எந்த நாளும் வாரது கிளாஸ்க்கு எல்லா விஷயமும் நான் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். சரியா? ஜூமில் எல்லாமே ரெக்கார்டில் தான் இருக்கும். இன்னொரு விஷயம், யாரெல்லாம் ஜாயின் பண்ணீங்கன்ட்டு நான் இப்போ நினச்சாலும் பார்க்கலாம். சரியா? லாஸ்ட் கிளாஸ் யார் ஜாயின் பண்ணீங்க, இப்போ யார் ஜாயின் பண்ணீங்க எல்லாமே பார்க்கலாம் நான். சரியா? என்னென்ன பேரில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க எல்லாமே நல்லா பார்க்க முடியும். சரி. ஸோ அதனால் ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் மறுபடி உங்களோட ஆன்சரை நீங்கள் செட்டில் போடும்போது உங்களோட நேமை தான் நான் நோட் பண்ணுவேன். சரியா? ஏன் அந்த நேமை நான் நோட் பண்ணுறேன்னா, யாருக்கு வந்து கூட வந்து அந்த ஆக்டிவாக ரிப்ளை பண்ணுறது யாருன்ட்டு நான் நோட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நான் நோட் பண்ணாட்டியுமே என் சப்கான்ஷியஸ் மைண்ட் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் உங்களோட பேரை. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ தான் எனக்கு விளங்கும் யாரெல்லாம் ஆக்டிவாக படிக்கிறீங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு எதே டவுட் இருந்தால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இப்படி. ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு வேணும். சரியா? பிழையா சொன்னாலும் பிரச்சனை கிடையாது. அது பிரச்சனையே கிடையாது. நீங்க சரி பிழையா ஆன்சர் சொல்லிட்டீங்க. அப்படி இல்லாட்டி விளங்கலன்னா நான் உங்களுக்கு படிச்சு கொடுக்க மாட்டேங்கிறதெல்லாம் சொல்ல போறது கிடையாது. நான் எப்படியுமே டீச் பண்ண தான் வரேன் உங்களுக்கு. இப்போ கூட கிளியர் இல்லன்னு சொன்னாங்க. நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அத. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நானும் உங்க இடத்துல இருந்து தான் வந்திருக்கேன். சரிதானே? அதனால எதுவும் டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு சொல்லிருங்க. சரிதானே? இல்ல கிளியர்னா கிளியர்னு போட்டுருங்க. அவ்வளோதான், பிரச்சனை முடிஞ்சுச்சு இந்த இடத்துல. ஓகே, மறுபடியும் இந்த மாதிரி லேட் பண்ணக்கூடாது. நான் எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன். ஓகே. இப்போ அடுத்த விஷயத்துக்கு போவோம். ஓகே, இப்போ இது வந்து பார்ட் 1ல 2024. சரியா? எம்சிக்யூவில் வந்த கொஸ்டின். எம்சிக்யூக்கு ஒரு நேரம்லாம் போகக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னது ஒரு நிமிஷம். அதுக்கு டைம் இருக்குது. நம்ம அதை ட்ரெயின் பண்ணுவோம் கொஞ்சம். ஒரு இந்த மாதம் முடியட்டும். அடுத்த மாதத்துலேருந்து ட்ரெயின் பண்ணுவோம் நம்ம எப்படி குயிக்காக பேப்பர் செய்யறது அப்படின்ட்டு. ஓகே. அடுத்தது இதெல்லாம் விட்டுட்டு யாருக்கு சரி வெப் டெவலப்மெண்ட் அப்படி இல்லாட்டி எஸ்கியூஎல் படிக்கணும்னா சொல்லுங்கள். டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்குள்ளே நான் டீச் பண்ணுறேன். ஏன்னா நான் எல்லா விஷயம் இப்போ நார்மலைசேஷன் எல்லாம் நான் வந்து தனியாக ஒரு கிளாஸ் போட்டு என்னால் செஞ்சுக்க முடியாது. நார்மலைசேஷனுங்கிறது ஒரு சின்ன ஒரு கன்செப்ட், அதை நான் குயிக்காக முடிச்சுட்டு போயிடுறேன். பட் எஸ்கியூஎல்ங்கிறது பெரிய ஒரு கன்செப்ட். ப்ரோக்ராமிங்கும் சின்ன கன்செப்ட் தான். ஆனால் ப்ரோக்ராமிங்கை பேஸ் பண்ண பைத்தன்கிறது பெரிய கன்செப்ட். அதனால தான் பைத்தனுக்கு நான் செப்பரேட்டாக கிளாஸ் ஒன்று போட்டேன். எஸ்கியூஎல்ங்கிறதும் தனியாக நம்ம படிக்கணும். அதுவும் அதுதான் நான் இன் ஃபியூச்சர் நான் இது பைத்தன் முடிய நான் அதுக்கு தனியாக செப்பரேட்டாக நான் ஒரு கிளாஸ் ஒன்று போடுவேன். ஏன் நான் அப்படி போடுறேன், செப்பரேட்டாக அதுக்கு போடுறேன்னா அது கொஞ்சம் பெரிய பரப்பு, அந்த பாட பரப்பு பெருசு. அதை நம்ம தனியாக தான் படிக்கணும் நம்ம. அதை நம்ம வந்து ஒரு ஒரு கிளாஸ்லயோ இல்லாட்டி ரெண்டு இப்போ நார்மலைசேஷன்னா நான் அந்த நார்மலைசேஷன் ஒரு கிளாஸ்ல முடிச்சிடலாம் நான். அது பெரிய விஷயம் கிடையாது. நான் 3 எக்ஸாம்பிள் சொன்னா அதை கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். ஆனால் பைத்தனை நான் ஒரு கிளாஸ்ல முடிக்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது. அதனால தான் நான் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி கிளாஸஸ்க்கு வந்து கேட்குறேன். உங்களுக்கு எது சரி எக்ஸ்ட்ராவாக கிளாஸஸ் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். ஓகே சார். ஓஎஸ். ஓகே ஓஎஸ். ஓகே ஓஎஸ்ல நிறைய பேர் இருக்காங்க. ஓஎஸும் நம்ம படிக்க வேண்டிய ஒரு பாடம் ஒன்று தான். அதில் வந்து இந்த ப்ரொசஸ் மேனேஜ்மெண்ட் அப்புறம் இந்த விஷயங்கள்லாம் படிக்கிறதுக்கு. ஸோ ஓகே, அப்போ ஓஎஸ்க்கு நம்ம ஒரு கிளாஸ் ஒன்று போவோம். சரி, ஏன்னா ஓஎஸ்ன்னு நான் படிச்சு கொடுக்கல யாருக்கும். ஓஎஸ்க்கு நம்ம கிளாஸ் ஒன்று போடுவோம். ஏன்னா பார்ட் 2க்கும் அது மெயினாக எப்படியுமே வார ஒரு கொஸ்டின். ஸோ அதுக்கு நம்ம தனியாக ஒரு கிளாஸ் ஒன்று போட்டு பேப்பர் கிளாஸில் அதை கொண்டு போவோம். சரி தானே? அப்போ பேப்பர் கிளாஸில் கொண்டு போகுது. ஏன்னா அதுக்கு வந்து முக்கியமான சில விஷயங்கள் கொஞ்சம் தான் இருக்குது அதுக்குள்ளே படிக்கிறதுக்கு. அப்போ அதுக்கு தேவையில்ல அவ்வளோ மெனக்கிட. பட் நம்ம அந்த விஷயத்த படிக்கணும். அது கண்டிப்பாக வர்றது. ஓகே, அப்போ ஓஎஸ்க்கு நான் ஒரு கிளாஸ் ஒன்று போடுறேன். எனக்கு மெசேஜ் ஒன்று போட்டு வைங்க இந்த வாட்ஸ்அப் மெசேஜ்க்கு. அப்போ தான் வந்து நான் அந்த ஷெடியூல் பண்ணும்போது நான் நோட் பண்ணுவேன். எல்லா விஷயத்தையும் நான் எடுத்து பார்க்கும்போது ஓகே என்னென்ன விஷயங்கள் அடுத்து வேணும்ன்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7 நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிளாஸஸ் தான். 7 நாள் நான் கிளாஸ் இருக்கனால நான் அதை ஷெடியூல் பண்ணணும் சரியா. அப்போ தான் நான் அடுத்தடுத்த விஷயங்கள் சொன்னேன். ஸோ அதனால் எனக்கு மெசேஜ் ஒன்று போட்டு வைங்க. ஓகே. அப்போ வயசு நம்ம படிப்போம். சரி, இந்த மாதிரி உங்களுக்கு இது சரி படிக்கணும் அப்படின்னா அது எனக்கு மென்ஷன் பண்ணி விடுங்க. நான் பேப்பர் சின்ன சப்ஜெக்டாக இருந்தால் நான் பேப்பர் கிளாஸில் முடிச்சிடுவேன். அது பிரச்சனை கிடையாது. பெரிய ஒரு பாடப்பரப்பு படிக்கணும் அப்படின்னா நம்ம அதை பேப்பர் கிளாஸில் கொண்டு போயிடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு இது முடியும் போது நம்ம ஒரு அளவுக்கு நம்ம படித்து முடிச்சிருப்போம். அந்த இப்போ ஓரளவுக்கு நம்ம வந்து இந்த ஃப்ளோ சார்ட் இந்த சூடோ கோடுங்கிற கான்செப்டை முடிச்சிட்டோம். இனிமேல் நம்ம வந்து டிரெக்டாக ஃபைனல் பேப்பர்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சு பார்க்கணும். ஸோ ஏற்கனவே வந்த மாடல் பேப்பர் இதுகளை கொஞ்சம் செஞ்சு பார்த்து இனிமேல் நம்ம அப்படி தான் ட்ரெயின் ஆகணும். ஸோ அதனால இந்த விஷயங்கள் முடிஞ்சு நான் நோட்ஸ் தியரியெல்லாம் முடிச்சிட்டேன் நான் இதில். சரியா? ப்ரோக்ராமிங்கில்.
ஸோ அதனால் நம்ம வந்து அந்த விஷயங்களை படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஒன்று வேணும். ஸோ அதனால நம்ம ஓஎஸ்க்கு தனியாக நான் இதுலேயே நான் கிளாஸ் ஒன்று போட்டு டைம் ஷெடியூல் பண்ணுறேன். மற்றபடி வேறு எதுவும் படிக்கணும் அப்படின்னா இப்போ வெப் டெவலப்மெண்ட்டாக ஒரே கிளாஸில் முடிக்காது. அதுக்கு பிஹெச்பி அங்கிட்டு நிறைய படிக்கிறதுக்கு அதெல்லாம் ஒரே கிளாஸில் முடிக்காது. அப்போ அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும். அதெல்லாம் நான் தனியாக ஒரு கிளாஸ் போட்டு செய்யணும். ஷெடியூலை ரெண்டாக பிரிச்சிருக்கேன். பேப்பர் கிளாஸ், தியரி கிளாஸ். பேப்பர் கிளாஸ் 9 மணிக்கு அப்புறம் நடக்கும். தியரி கிளாஸ் 7 மணிக்கு அப்புறம் நடக்கும். அவ்வளோ சரிதானே. அப்போ தியரி கிளாஸ்க்குள்ளே எதை கொண்டு போகணும், பேப்பர் கிளாஸ்க்குள்ளே எதை கொண்டு போகணுன்ட்டு நான் பார்த்துட்டு ஷெடியூல் பண்ணி சொல்லுவேன். உங்களுக்கு என்னென்ன பாடம் வேணும்ன்ட்டு எனக்கு மெசேஜ் ஒன்று போட்டுங்க. சரிதானே. ஓகே, நான் இதோட இந்த விஷயத்தை முடிக்கிறேன். அடுத்த விஷயத்துக்கு போகணும்னா இடைவெளியின் நிரப்புதல். இது சின்ன கேள்வி ஒன்று. இது நான் சொல்கிறேன். இதோட பெரிய கேள்வி ஒன்று பெரிய கேள்வி ஒன்று செய்வோம். அது சின்ன கேள்வி ஒன்று. இது ஏற்கனவே நம்ம செஞ்சிட்டோம். ஆரை கண்டுபிடிக்கிறதுக்கான கேள்வியெல்லாம் நம்ம இதை ஏற்கனவே செஞ்சது. பாஸ் பேப்பரில் உள்ளது நம்ம ஏற்கனவே செஞ்சிட்டோம். அதனால் நான் அதை மறுபடியும் டீச் பண்ணும்போது ஆரைனா கனவுளவு கண்டுபிடிக்கணும். நம்ம பரப்பளவு பார்த்துருந்தோம். கனவுளவும் அதே மாதிரி தான். என்ன உயரத்தை பெருக்கணும், அவ்வளோதான். பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாது. அது சின்ன ஒரு விஷயம்னால அதை நான் பெருசாக மெனக்கிறது. நம்ம பார்ட் டூவில் இருக்க கொஷனை செஞ்சு பார்ப்போம். ஃப்ளிப் ஃப்ளாப்பெல்லாம் படிக்க இருக்குது. நம்ம இன்னும் படிக்கலை. நான் அதை டீச் பண்ணுறேன். இது தானே கேட்டீங்க. இந்த இதுகளும் அந்த ஓஎஸ்குள்ளே தான் வரும். ஸோ நம்ம இதுகளும் படிக்க வேண்டியது இருக்குது. நான் உங்களுக்கு படிச்சு தரேன். ஐஓடி யாருக்கு சரி வேணும் அப்படின்னா சொல்லுங்க. குறைஞ்சது ஒரு மினிமம் ஒரு 20 பேருக்கு மேலே இருந்தீங்கன்னா நான் ஷுவராக படிச்சு கொடுப்பேன் ஐஓடி. ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஓடிக்கு வந்து சர்க்கிட்ஸ் நான் கொஞ்சம் வாங்கணும். சரியா. சர்க்கிட்டை வாங்கி தான் நான் செய்யணும். அப்படி சர்க்கிட்லாம் வாங்கி நான் செய்யணும் அப்படின்னா ஒரு நிறைய பேர் இருந்தால் தான் நம்ம அதை செய்கிறதுல ஒரு யூஸ் ஒன்று இருக்கும். ஸோ கொஞ்சம் பேருக்கு அதை செய்ய முடியாது. சரிதானே. அப்படி நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டீமாக நீங்களாக ஃபார்ம் ஆகி ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா நான் ஐஓடி நான் டீச் பண்ணுறேன். அதுவும் ப்ரோக்ராமிங் பேஸ் பண்ண ஒன்று தான். அவ்வளோ பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. அதுவும் படிக்கலாம். பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. இப்படியும் வார கேள்விகள் தானே. அதனால் ஓகே. அது இருக்கு. இதை தான் தெரியுது. இதுதானே. வேறு கேள்வி இருக்கு அதுக்குள்ள. ஓகே. ஏ பாட்டை முடிச்சுட்டு ஏ 10ல் ஏயை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பி பைத்தன் பேஸ் பண்ணது. பைத்தன் நம்ம இன்னும் படிக்காதனால பி நான் செய்ய மாட்டேன். சியை நம்ம பார்ப்போம். சரி. பி வந்து நம்ம பைத்தன் கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கும்போது அப்போ பார்ப்போம் நம்ம. சரிதானே. ஓகே. ஒரு பயனர் 10 எண்களை ஒவ்வொன்றாக உள்ளீடு செய்கிறார். இறுதியில் மிகப்பெரிய எண் வெளியீட காட்சிப்படுத்த இந்நோக்கத்திற்காக பாய்ச்சல் கோட்படுத்தை வரைக. ம். பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாது. சின்ன ஒரு விஷயம் தான். ஐடியா யோசிச்சோம்னா சரி. ஓகே. கேள்வி என்ன கேட்டிருக்காங்க. ஒரு பயனர், ஒரு யூசர். யூசர்னா யாரு? யூஸ் பண்றவங்க. நாங்க எல்லாமே யூசர். இப்போ ஒரு கம்ப்யூட்டர் நான் யூஸ் பண்றேன்னா நான் ஒரு யூசர். ஒரு சிஸ்டம் நான் யூஸ் பண்றேன்னா நான் ஒரு யூசர். அதுதான் யூசர், பயனர்னு சொல்றது. ஒரு பயனர் 10 எண்களை ஒன்றொன்றாக உள்ளீடு செய்கிறார். ஒவ்வொன்றாக உள்ளீடு செய்கிறார். நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். சரியா. கேள்வி ஒன்று வாசிக்கும் போது எப்பயுமே கோடு போட்டுருங்க. நான் இப்போ இந்த விஷயத்தை எப்பயுமே சொல்கிற ஒரு விஷயம். கோடு சொல்கிறதுக்கு ரீசன் என்னென்னா நம்ம எந்த இடத்துல வாசிக்கிறோம் அது வரைக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி விளங்கிக்கிட்டோமா, நம்ம அதை சரியாக புரிஞ்சு வச்சுருக்கோமா, அதை அப்சர்வ் பண்ணிட்டோமா அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணி வைக்கிறதுக்காக ஒரு பயனர். ஓகே. ஒரு பயனர் யாரோ ஒரு யூசர் அது வரைக்கும் ஓகே. 10 எண்களை ஒவ்வொன்றாக உள்ளீடு செய்கிறார். 10 எண்களை வந்து ஒரேடியா லிஸ்ட்டாக போடலை. அவர் ஒவ்வொன்றா போடுறாரு அப்படின்னா இந்த இடத்துல லூப் ஒன்று ரன் ஆக போகுது. சிம்பிள். லூப் ஒன்று ரன் ஆக போகுது. இதை தான் நம்ம ஐடியாவை யோசிக்கணும். ஒவ்வொன்றாக உள்ளீடு தமிழ் வேர்ட்ஸை வந்து ரொம்பவுமே கவனமாக வந்து வாசிக்கணும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா ஒவ்வொன்றாக உள்ளீடு செய்கிறாருங்கிறத வாசிக்கும் போதே உங்களுக்கு விளங்கினா அங்கே லூப் ஒன்று வரப்போகுதுன்ட்டு. விளங்குதா. அது வைல் லூப்பாக இருக்கலாம், ஃபோர் லூப்பாக இருக்கலாம். வைல் லூப் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஃபோர் லூப் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சரிதானே. யார் சரி இந்த யூடியூப் வீடியோவில் நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்படி யாருக்கு சரி பார்க்கணும் அப்படின்னா அதை பார்த்துக்கணும். சரிதானே. ஏன்னா இப்போ மறுபடியும் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி போய்கிட்டு இருக்கும்போது கஷ்டமாயிடும். இறுதியில் மிகப்பெரிய எண்ணை அதாவது ஒவ்வொன்றாக உள்ளீடு செய்யும். ஓகே. இறுதியில் மிகப்பெரிய எண் வெளியீடாக காட்சிப்படுது. அந்த லிஸ்ட்டில் ஒவ்வொன்றா இன்புட் பண்ணும்போது எது பெரிய நம்பரோ அந்த நம்பரை கடைசியாக இந்த 10 நம்பர் என்டர் பண்ணி முடியும் போது வெளியீடாக காட்சிப்படுத்தப்படும். இந்நோக்கத்திற்காக ஒரு பாச்சட் கோட்டுப்படுத்த வருகிறது. ஃபர்ஸ்ட் எல்லாரும் எனக்கு மெசேஜ் போடுங்க. இந்த கான்செப்ட் விளங்குதா, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு விளங்குதா. ஒரு பயனர் 10 எண்களை ஒவ்வொன்றாக உள்ளீடு செய்கிறார். இறுதியில் மிகப்பெரிய எண் வெளியீடாக காட்சிப்படுத்தப்படும். அதாவது ஒரு யூசர் வந்து ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்றாரு, ஒரு ப்ரோக்ராம் ஒன்று கிரியேட் பண்றாரு. அந்த ப்ரோக்ராமுக்குள்ள
10 நம்பரை ஒன்று ஒன்றா இன்புட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. 1 2 3 4 அது ஆர்டராவோ இல்லாட்டி ஏதோ ஒரு நம்பர் 5 10 100ன்ட்டு ஏதோ ஒரு நம்பர் என்ன செஞ்சுக்கிறாரு, இன்புட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்படி இன்புட் பண்ணும்போது அதில் பெரிய நம்பர் என்ன செய்யுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்புட் பண்ணி அந்த 10 நம்பரையும் இன்புட் பண்ணி முடியும் போது அந்த பெரிய நம்பரை என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணுது, அவுட்புட் கொடுக்குது. இதுதான் இந்த ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் கான்செப்ட் வந்துச்சா? மெசேஜ் ஒன்று கொடுங்க. ஓகே, டன். எல்லாரும் மெசேஜ் போடுங்க. இப்போ தான் எனக்கு விளங்கும். எஸ். எஸ். எல்லாரும் மெசேஜ் போடுங்க. அப்போ தான் எனக்கு விளங்கும். இந்த விஷயம் விளங்குனுச்சா? இந்த ஐடியா விளங்குனுச்சா? அதாவது ஒவ்வொரு யூசர் இன்புட் கொடுக்குறாரு. அந்த இன்புட் கொடுக்குறத எந்த பெரிய நம்பர் இருக்கோ அந்த பெரிய நம்பரை மட்டும் அவுட்புட்டாக கொடுக்க போகுது இந்த ப்ரோக்ராம். இந்த கான்செப்ட் விளங்குனுச்சா? சிம்பிள். குயிக்காக ரிப்ளை பண்ணுங்க. ஓகே, எஸ். விளங்காட்டி விளங்கலைன்னு சொல்லிடுங்க. அப்போ தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக. ஓகே, எஸ். ஓகே. அப்போ விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு. விளங்காட்டி விளங்கலைன்னு மெசேஜ் போட்டிருக்கேன், நான் சொல்லிட்டேன். சரி, இப்போ நான் மெசேஜ் வர வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது மெசேஜ் வர வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா அப்போ மற்றவங்களுக்கும் டைம் போய்கிட்டு இருக்கும். ஸோ அந்த விஷயத்தையும் நான் என்ன பார்க்கணும். நமக்கு இருக்கிறது 1 ஹவர் அந்த டைம் தான். அந்த டைம்குள்ளே நான் டீச் பண்ணி முடிக்கணும். ஓகே. டீச் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கிளாஸை முடிச்சுட்டு நான் போகணுங்கிறது கிடையாது. ஒரு மேக்ஸிமம் டைம் 1 1 1/2 hour தான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, படிக்கிறதுக்கான அந்த டைம் வந்து நான் என்னை விட்டீங்கன்னா நான் முழு நாளும் டீச் பண்ணிக்கிட்டே இருப்பேன், சரியா? ஆனால் அந்த படிக்கிறதுக்கான டைமுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட டைம் தான். ஸோ அந்த குறிப்பிட்ட டைமுக்கு நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்குமே இந்த விஷயத்தை புரிய வச்சுட்டு போகணும் நான், சரிதானே? ஓகே. 10 எண்களையும் ஒன்றாக உள்ளீடு செய்ய இறுதியில் மிகப்பெரிய எண் வெளியீடாக காட்சிப்படுத்தப்படுகிறது. ஓகே. கடைசியா என்ன செய்யறாங்க, பெரியதாக காட்சி. இதுதான் ப்ரோக்ராம். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண போறோம். ஓகே. இப்போ நான் என்ன செய்யறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு தெரியும் பாச்சட் கோட்டு படம்னாலே நமக்கு ஸ்டார்ட் பண்றது ரவுண்ட் தான். ஓவர். சர்க்கிள் கிடையாது, நீள்வட்டம். சரிதானே? அப்போ இந்த நீள்வட்டத்தை போட்டு நான் அந்த இடத்துல ஸ்டார்ட்னு எழுதிடுறேன். இந்த இடத்துல ஸ்டார்ட்னு என்னால் எழுத இயலாது, சின்னது மவுஸ் ரொம்ப பெருசுனால எழுத இயலாது. கொஞ்சம் குட்டியாக எழுதி வைக்கணும். ஓகே. இன்புட் 10 எண்களையும் ஒவ்வொன்றாக தான் இன்புட் பண்றாரு. அதனால ஒரு டைம்ல ஒரு இன்புட் தான் வந்திருக்கு. சரி, ஒரு டைம்ல ஒரு input. அப்ப எண் உள்ளீடு. சரியா? கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் குடிச்சிட்டு வரேன். சரி. அப்ப என்ன செய்யறாங்க? 10 எண்களை ஒவ்வொன்றாக உள்ளீடு செய்கிறார். சரியா? அப்ப எண் உள்ளீடு. சரி, நல்லா யோசிச்சு பாருங்க. 10 எண்களை ஒவ்வொன்றாக உள்ளீடு செய்கிறார். சரியா? எப்பயுமே ஒரு ப்ரோக்ராம் நம்ம இவ்வளவு நாள் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். எல்லா ப்ரோக்ராம்லையுமே ஒவ்வொரு தடவை ரன் ஆகும்போது, அதாவது லூப் ரன் ஆகும்போது நம்ம ஒரு வேரியபிள் ஒன்று ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஆட் பண்ணி வச்சிருக்கோம். சரிதானே? ஏன் அந்த ஸ்பெசிஃபிக்காக ஆட் பண்ணி வச்சு எத்தனாவது தடவை இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகுறதுக்கு பார்த்துக்கிறது. போன ப்ரோக்ராமில் கூட பார்த்தீங்கன்னா ஐன்னு ஒன்று மென்ஷன் பண்ணி வச்சிருந்தோம், வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணி. ஏன்? அதாவது எத்தனாவது தடவை இது ரன் ஆகி போய்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்க்கறதுக்கு. அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். அந்த வேரியபிள் ஏன் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த ப்ரோக்ராம் எத்தனாவதா ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு பார்க்க. அப்போ நான் இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டு அதில் i = 1ன்னு போட்டு வைக்கிறேன். ஏன் i = 1ன்னு போட்டு வைக்கிறேன்? அதாவது அப்பதான் நமக்கு தெரியும் ப்ரோக்ராம் எத்தனை தடவை ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி. சரியா? ஓகே. நான் வரையும் போது சில பிழைகள் வரும். சரியா? ஏன் நான் அந்த பிழைகளோட வரைகிறேன்ட்டு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு
ஸ்டூடெண்ட் இப்படி தான் யோசிச்சு வரைஞ்சிக்கிட்டு போவார். இப்படி வரைஞ்சிக்கிட்டு போகும்போது எப்படி இதை சேஞ்ச் பண்றது, எப்படி அப்டேட் பண்றது, அந்த விஷயத்தை தான் பார்க்கணும். டிரெக்டாக நான் சரியான ஆன்சர் எழுதிட்டு போகிறது எனக்கு மிச்ச நேரம் போகாது. நான் எழுதிட்டு போயிடலாம் இதுதான் ஆன்சர்ன்ட்டு. இருந்தாலும் நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி யோசிப்பாரோ அந்த அந்த லெவல்ல இருந்தே தான் நான் எழுதிட்டு போகிறேன். ஓகே தானே? ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்கிறேன், என்ன உள்ளீடு பண்ணுறேன், அப்புறம் ஐயனா வேரியபிள்னு போட்டுச்சு. ஏன்னா 10 தடவை இன்புட் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் கூட்டிக்கிட்டே போகணும். அப்போ நம்ம அதை பார்க்கணும். ஓகே, உள்ளீடு செய்கிற இறுதியில் மிகப்பெரிய எண் வெளியீடாக காட்சிப்படுத்தப்படுகிறது. ஓகே, அப்போ நான் இப்போ என்ன செய்கிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு எண்ணை வந்து இன்புட் பண்ணிட்டேன், ஐ வேரியபிளை நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் செக் பண்ணுறேன். என்ன செக் பண்ணுறேன்? 10 விட ஐ சின்னதாக இருக்கான்ட்டு செக் பண்ணுறேன். ஏன் 10 விட நான் ஐ சின்னதாக இருக்கான்னு செக் பண்ணுறேன்? 10 தடவை தான் ரன் பண்ண முடியும். அப்போ 10 விட சின்னதாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். அப்போ இந்த இடத்துல ஒரு டைமண்டை போடுறேன். இந்த இடத்துல ஐ சின்னதாக இருக்கணும் 10 விட. ஐ 10 விட சின்னதாக இருக்கணும்னு நான் சொன்னேன்னா 9ஓட ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். 10 தடவை நமக்கு ரன் பண்ணணும். அப்போ 10 தடவை ரன் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யலாம்? அதுக்கு ஈக்குவல் போடணும். 9ஓட முடியக்கூடாது, 10ம் சேர்ந்து வரணும். ஏன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ 10 வரணும் அப்படின்னா 1ல் ஸ்டார்ட் ஆச்சுன்னா 10ல் தான் முடியணும். அப்படி இல்லை, 1ல் ஸ்டார்ட் ஆகி 9லேயே முடிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னா 1ல் ஸ்டார்ட் ஆகக்கூடாது, 0ல் ஸ்டார்ட் ஆகணும். அப்போ 0ல இருந்து நம்ம எண்ணும்போது 9ஓட 10 நம்பர்ஸ் வரும். ஏன்னா 0வும் வருது தானே. அப்போ இந்த இடத்துல 1 தானே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ 1 மென்ஷன் பண்ணியிருக்கனால நம்ம இந்த அப்படி இல்லை, இந்த ஈக்குவல் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல 1க்கு பதிலாக 0 போடலாம். 0ல இருந்து வரும்போது சரியா இருக்கும். பட் நான் 1னே போடுறேன். ஓகே, சரி. அப்போ இந்த இடத்துல செக் பண்ணுறேன். ட்ரூவா இருந்தா சரியா, ட்ரூவா இருந்தா என்ன செய், இது ட்ரூ. சரி, இந்த இடத்துல நான் எழுதுறேன். இப்படி நான் எழுதிட்டு போகிறேன் தொடர்ச்சியாக. ட்ரூ, நான் அந்த இடம் பத்தாதனால வளைஞ்சு வளைஞ்சு எழுதிட்டு போகிறேன். நீங்கள் எக்ஸாம் பேப்பரில் அப்படி எதுவும் எழுதிடாதீங்க. ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும் எப்பயுமே. ஒரு நீட்டான ஸ்ட்ரக்சரில் செய்யணும். அப்போ தான் திருத்துறவங்களுக்கு கொஞ்சம் லேசாக இருக்கும், அவங்களும் விளங்கிக்குவாங்க ஓகே அப்படின்ட்டு. நம்ம கொச கொசன்னு நம்ம எழுதி வச்சுருந்தோம்னா திருத்துறவங்களை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாயிடும். அப்போ நம்ம சரியாக எழுதியிருந்தாலுமே சம்டைம் அது சரியாக விளங்கலை அப்படின்னா அதுக்கு பிள்ளைங்கிற மார்க்ஸ் தான் போகும். சரி, அது தேவையான நமக்கு இல்லை தானே. அப்போ ஒழுங்காக எழுதிடும். அப்ப இந்த இடத்துல ட்ரூன்னு நான் போட்டேன். ட்ரூன்னு போட்டு இந்த இடத்துல நான் என்ன செய்றேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ட்ரூக்கு வந்து இது ட்ரூவா இருந்துச்சுன்னா, அதாவது 10 விட சின்னதா இருந்துச்சுன்னா அதை செக் பண்ணி பாக்குறேன் நான் என்னன்ட்டு. ஓகே, இன்புட் ஓகே. அந்த எண் வந்து சாரி இந்த இடத்துல ஓகே. இப்போ நான் இந்த இடத்த எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறேன். சரி, இப்போ 10 விட அது பெருசா இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த இடத்த 10 விட இப்போ ஒரு சாரி 10 விட பெருசா அதுக்கு ட்ரூன்ட்டு வந்துருது. சரி, இப்போ ட்ரூன்ட்டு ஒரு கான்செப்ட் வந்துச்சு. அப்போ ஓகே. இப்போ 10 விட சின்னது. இப்போ 10 விட சின்னதுனால தான் நம்ம ரன் பண்ண போறோம். சரி, 1 இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ 1வது ப்ரோக்ராம் நான் இன்புட் பண்றேன், 5 இன்புட் பண்றேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5 இன்புட் பண்ணும்போது யோசிச்சு பாருங்க. 5 நான் இன்புட் பண்ணிட்டேன். 5 இன்புட் பண்ணும்போது வேற எந்த நம்பர் சரி இதுக்கு முதல்ல நான் இன்புட் பண்ணியிருக்கேனா? இல்ல. அப்ப 5 தான் இப்போதைக்கு பெரிய நம்பர். அப்ப எதுவுமே இல்ல. அப்ப நம்ம இந்த 5 வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஏதாச்சும் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி, இப்போதைக்கு 5 தானே பெருசு. 5 மட்டும் தான் இன்புட் பண்ணியிருக்கேன். அப்ப 5ங்கிறது பெருசு. அப்ப 5 நான் எங்க சரி போய் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இங்க எங்க சரி நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணி வைக்கல. வேரியபிள் நான் கிரியேட் பண்ணி வைக்கல. லைனை நோட் பண்ணிக்கங்க. வேரியபிள் நான் கிரியேட் பண்ணி வைக்கல. அப்ப வேரியபிளை கிரியேட் பண்ணி வைக்கணும். எதுக்கு கிரியேட் பண்ணி வைக்கணும்? நம்ம மேக்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. மேக்ஸ் நம்பரை ஸ்டோர் பண்ணி வச்சா தானே நம்ம அடுத்த நம்பரை பார்க்கலாம். அப்ப மேக்ஸ் நம்பரை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நான் வைக்கல. அப்ப நான் என்ன செய்ய போறேன் பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த ஐக்கு கீழே நான் ஐயோட சேர்த்து இன்னொரு நம்பர் நான் இன்னொரு வேரியபிள் நான் கிரியேட் பண்றேன் மேக்ஸ்ன்னு சொல்லி. அப்ப இந்த இடத்துல மேக்ஸ்ன்னு சொல்லி நான் ஒரு வேல்யூ ஒன்று கொடுக்குறேன். மேக்ஸ்ன்னு சொல்லி ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அந்த வேரியபிளுக்கான வேல்யூ 0 கொடுத்து வைக்கிறேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் 0 கொடுத்து வைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா கூட்டிக்கும். அப்போ மேக்ஸுக்கு நான் கொடுக்குற நம்பர் வந்து 0. சரியா, மேக்ஸுக்கு நான் 0ங்கிற நம்பரை கொடுத்துட்டேன் அப்படின்னா, சரியா, மேக்ஸுக்கு நான் 0ங்கிற நம்பரை கொடுத்துட்டேன் அப்படின்னா, இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் 0ல இருக்கு. இப்போ நான் 10 விட சின்னது. ஓகே, 10 விட சின்னது தான் ஐ. ஓகே, அப்போ நம்ம இப்போ ரன் பண்ணலாம். இப்போ நான் செக் பண்ணுறேன், 5ங்கிறது மேக்ஸை விட பெருசா? சரியா, மேக்ஸுங்கிற ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் எத்தனை? 5. அப்போ நான் இந்த இடத்துல இன்னொரு கண்டிஷன் போடுறேன். மேக்ஸ் பெருசா, மேக்ஸை விட இன்புட் பண்ண எண் பெருசா அப்படின்னா கேட்குது. மேக்ஸை விட இன்புட் பண்ண நம்பர் பெருசா?
அப்படி இது ட்ரூவா இருந்துச்சுன்னா, சரியா, ட்ரூவா இருந்துச்சுன்னா மேக்ஸை விட பெருசு தான். மேக்ஸை விட n பெருசா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நான் ஸ்டோர் பண்றேன் மேக்ஸ் ஈக்குவல், மேக்ஸ் ஈக்குவல் என்னது, நம்ம இப்ப கொடுத்துருக்க அந்த அஞ்சு, அஞ்சுங்கிற வேல்யூ தான் மேக்ஸ். ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இல்ல, மேக்ஸை விட சின்னது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் ஒன்று வரும் தானே. இப்ப மேக்ஸ் வந்து இப்ப அஞ்சு ஆயிருச்சு. இப்ப அஞ்சை விட சின்ன நம்ம சின்ன நம்பரை நம்ம ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், அது மேக்ஸை விட சின்னது. அப்ப ஃபால்ஸ். அப்ப ஃபால்ஸ் ஆகுனுச்சுன்னா என்ன அர்த்தம், அதை எதுவுமே பண்ண தேவை, டிரெக்டா என்ன செய்யணும், அடுத்த நம்பரை இன்புட் பண்ணு, அடுத்த நம்பரை இன்புட் பண்ணு, அவ்வளவுதான். அது இருந்துச்சுன்னா அடுத்த நம்பர் இன்புட் பண்ணு. ட்ரூவா இருந்துச்சுன்னா இது, இந்த இடத்துல ட்ரூவா இருந்துச்சுன்னா மார்க் பண்ணிட்டு என்ன செய், அடுத்த நம்பரை இன்புட் பண்ணு, அவ்வளவுதான். ரெண்டு லைன் நான் போட்டுக்கிறேன். ரெண்டையுமே நான் ஒன்றா போட்டேன்னா அது கொலாப்ஸ் ஆகிடும். இப்போ ரெண்டு நம்பர், ரெண்டு லைன், இது ஒரு தனி லைன், இது ஒரு தனி லைன். சரி தானே? ஓகே, அப்புறம் தனித்தனியாக போட்டேன். மேக்ஸை விட பெருசாக இப்போ பார்ப்போம். இப்போ நான் ப்ரோக்ராமில் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு, அது என்ன பிரச்சனைன்ட்டு பார்ப்போம். சரி தானே? இப்போ நல்லா நோட் பண்ணுங்க. மறுபடியும் என்ன செய்யுது, இப்போ நான் வந்து என்ன இன்புட் பண்ணி அஞ்சு இன்புட் பண்ணியிருக்கேன். அஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் இன்புட் பண்ணும்போது என்ன ஆகும், அஞ்சு இன்புட் வந்து ஐ, சரி அஞ்சு என்னங்கிறதுக்கான வேல்யூ வந்து அஞ்சு. அப்போ மேக்ஸ் ஜீரோவில் இருக்குது, ஓகே. ஐ ஒன்ல இருக்குது, ஓகே. ஐயை விட டென்னை விட சின்ன, அதாவது 10 நம்பரை விட சின்னதாக இருக்கா, ஆமாம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர்னால ஒன் தானே, அது ரன் ஆகுது, ஓகே. அப்போ இந்த இடத்துல ரன் ஆகிட்டு பார்க்குது மேக்ஸ் நம்பரை விட என் பெருசா. ட்ரூவாக இருந்துச்சுன்னா மேக்ஸுக்கான வேல்யூ அஞ்சு ஆகிரும், மேக்ஸுக்கான வேல்யூ அஞ்சு ஆகிரும். அப்படி ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், சிம்பிளாக யோசிப்பாங்க. ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல டிரெக்டாக போயிட்டு மறுபடியும் அடுத்த இன்புட்டை வாங்கும். ஆனால் அடுத்த இன்புட்டை வாங்கும்போது தான் பிரச்சனையே. என்ன நடக்குது, அடுத்த இன்புட்டை வாங்கும்போது என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க. அடுத்த இன்புட்டை வாங்குது, சரி உள்ளீடை வாங்கிருச்சு இந்த இடத்துல, சரி பிரச்சனை முடிஞ்சு. பட் மறுபடியும் மேக்ஸ் ஈக்குவல் ஜீரோன்னு போட்டு வச்சிருக்கோம். அங்கன பிழைக்குது. என்ன பிழைக்குது, அது மறுபடியும் மேக்ஸ் ஜீரோ ஆயிடுச்சுன்னா மறுபடியும் மறுபடியும் ரன் பண்ணும்போது அந்த புதுசாக வர என்ன நம்பர் வருதோ அந்த நம்பருக்கான வேல்யூ தான் வந்துகிட்டு இருக்கும். அப்போ இந்த இடத்துல இருக்க பிரச்சனை என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்புட்டை வாங்கிட்டு வேரியபிளை செட் பண்ணக்கூடாது, வேரியபிளை செட் பண்ணிட்டு தான் இன்புட்டை வாங்கணும். அப்போ நான் இந்த இடத்துல என்ன செய்கிறேன், பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த ஸ்டார்ட்டை நான் தூக்குறேன், இந்த ஸ்டார்ட்டை தூக்குறேன், இந்த இன்புட் இவரையும் தூக்குறேன். இந்த இன்புட்டை நான் தூக்கிட்டு நான் இந்த இடத்துல என்ன செய்கிறேன், உள்ளீடை நான் இந்த இடத்துலயே தான் வைக்கிறேன். ஆனா சரி, உள்ளீடு தான், உள்ளீடை நான் இந்த இடத்துலயே தான் வைக்கிறேன். ஆனா நான் என்ன செய்றேன், அந்த உள்ளீட்டுக்கு மேலேயே நான் வேரியபிள் அசைன் பண்ணிடுறேன். அவன் மேக்ஸ் ஜீரோ, அதே மாதிரி ஐ ஈக்குவல் ஒன், அதுக்கு மேலே ஸ்டார்ட். அம்புக்குறியெல்லாம் சரியாக போட்டுறணும், ரோலாம் சரியாக இருக்கணும். இப்போ யோசிச்சு பாருங்க இந்த பிரச்சனை வருமான்ட்டு. மறுபடியும் வரும்போது அந்த வேரியபிள் ஒரு தடவை ஃபிக்ஸ் ஆகினது அது மேலே இருக்கும், அடுத்த முறை வரும்போது இந்த பிரச்சனை வரும், அடுத்த முறை இந்த பிரச்சனை வருது. இதுதான் ஐடியா. ஆனா இன்னொரு பிரச்சனை இருக்கு இந்த இடத்துல. அது என்ன பிரச்சனை, ஃபர்ஸ்ட் ஓகே வருது, இந்த இடத்துல முடிஞ்சிட்டு முதல் ரவுண்டு முடிஞ்சு. ரெண்டாவது ரவுண்ட் வரும்போது ஐக்கான வேல்யூ ரெண்டுன்னு தானே வந்திருக்கணும். ஏன்னா ஐங்கிறது நம்ம மென்ஷன் பண்ணதுக்கு ரீசனே எத்தனை தடவை இது ரன் ஆகிக்கிட்டு இருக்கிறத பார்க்கறதுக்கு தான். அப்போ மறுபடியும் மறுபடியும் ஐக்கான வேல்யூ ஒன்னுலேயே தான் இருக்கு. அப்போ இந்த என்ன செய்யணும், நம்ம மாற்றணும். எப்படி மாற்றணும், பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாது. ட்ரூவோ ஃபால்ஸோ, இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது ட்ரூவாக இருந்தாலும் சரி ஃபால்ஸாக இருந்தாலும் சரி, ட்ரூவாக இருந்தால் மேக்ஸ் ஈக்குவல் ஒன், அந்த மேக்ஸ் ஈக்குவல் அந்த என் வெளியூ மாறிடணும். சரியா, என்னோட வெளியூ மாறணும். இந்த இடத்துல அஞ்சு வரக்கூடாது, வெளியூ என்னன்னு தான் வரணும். அந்த வெளியூ மாறணும், மேக்ஸுக்கு மாறிடணும். அப்படி ட்ரூவாக இருந்துச்சுனாலும் அப்படி ட்ரூவாக இல்லாட்டியும் ஒரு தடவை ப்ரோக்ராம் ரன் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். இப்போ அதாவது ஒரு நம்பரை இன்புட் பண்ணிட்டோம். அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், இன்னொரு ப்ரொசஸ் ஆட் பண்ணுறேன். என்ன ப்ரொசஸ், ஐ ஈக்குவல் ஐ ப்ளஸ் ஒன். சிம்பிள். இப்போ இவங்க ரெண்டு பேரையும் கொண்டு போயிட்டு இந்த இடத்துல கனெக்ட் பண்ணி விட்றேன். இவ்வளோ தான் ப்ரோக்ராம். இப்போ சொல்லுங்க, இந்த ஐடியா விளங்குச்சா? அப்படி விளங்காட்டி சொல்லுங்க, நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, கிளியர். எல்லாரும் மெசேஜ் கொடுங்க.
இது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா செஞ்சு பார்க்கணும். அதுதான் விஷயம். இப்போ நான் சொல்லிட்டு போயிட்டேன். சரி, இப்போ நான் இதை டீச் பண்ணி இன்னைக்கு உங்களுக்கு கிளியராக இருக்கும். நாளைக்கு இந்த கேள்வி எடுத்து பார்த்தீங்கன்னா என்னடாங்கிற மாதிரி இருக்கும். அதனால் இதை இன்னைக்கு நீங்கள் போயிட்டு செஞ்சு பாருங்க. சரிதானே? ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவை இதை செஞ்சு பார்க்கும்போது தான் இது உங்களுக்கு விளங்கும். இப்போ சொல்லுங்க, விளங்கிச்சா? கிளியரா? கிளியர் இல்லாட்டி சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எந்த இடம்னு சொன்னீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். கிளியரா? எல்லாரும் மெசேஜ் ஒன்று போடுங்க எனக்கு. ஓகே, ட்ரூ போட்டதுக்கு அப்புறம் விலங்கல் வெயிட், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறுபடியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எங்கண்ணே ட்ரூ போட்டதுக்கு அப்புறம்? ஓகே, இந்த ட்ரூ அதாவது இந்த மேக்ஸை அசைன் பண்ணுறதா, அப்படி இல்லாட்டி இந்த கண்டிஷன் அதாவது எத்தனாவது தடவை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ட்ரூவா? எந்த ட்ரூ எனக்கு தெளிவாக சொல்லுங்க. மேக்ஸா அப்படி இல்லாட்டி ஐயா? எந்த ட்ரூ விளங்கல? மேக்ஸ் ஆர் ஐ? ஐ. ஓகே, இப்போ பாருங்க. சரியா? ஐக்கு வந்து ட்ரூ போட்டோம். சரி, இந்த ப்ரோக்ராமை நம்ம இன்னும் எண்ட் பண்ணலை. எண்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல எண்ட் பண்ணணும். நான் அதை சொல்லலை. ஓகே, நம்ம இந்த இடத்துல பார்ப்போம். ட்ரூ. ஓகே, ட்ரூ போட்ட பிறகு இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்ன்னு நான் ஒரு வேல்யூ ஒன்று வச்சிருக்கேன். ஏற்கனவே வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், ஜீரோன்ட்டு. ஏன் இதை நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா பிக் நம்பரை நம்ம சேவ் பண்ணி வைக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ மேக்ஸை நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து நான் என்ன செய்யறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் நம்பர் தான் நமக்கு தேவை, பெரிய நம்பர் தான் வச்சுக்கோங்க. அப்போ நான் மேக்ஸ்ன்ட்டு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் கேள்வி ஒன்று கேட்குறேன். மேக்ஸ் வந்து அதாவது மேக்ஸுக்கான வேல்யூ தெரியும் நமக்கு. சரி, அந்த மேக்ஸுக்கான வேல்யூ வந்து என்ன அதாவது மேக்ஸ் வந்து என்ன விட சின்னதா, அப்படி இல்லாட்டி என் மேக்ஸை விட பெருசா அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ அந்த என் மேக்ஸை விட பெருசா அப்படின்ட்டு நான் ஒரு கேள்வி கேட்கும்போது இது ட்ரூவா இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து மேக்ஸோட நம்பர் வந்து ஜீரோவில் இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரன் ஆகும்போது. ஓகே, நான் அஞ்சுங்கிறத இன்புட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் டைம். அப்போ மேக்ஸ் ஜீரோவில் இருக்குது. அப்போ ஜீரோவை விட என்னது அஞ்சு பெருசு. அப்போ இது ட்ரூ ஆகும். ட்ரூ ஆகும்போது மேக்ஸ்டு ஏற்கனவே இருந்த வேல்யூ என்னது ஜீரோ. பட் இப்போ இருக்க நியூ வேல்யூ என்னது அஞ்சு. அது இப்போ இருக்க நியூ வேல்யூ வந்து மேக்ஸை விட பெருசு. அப்போ மேக்ஸ்ட வேல்யூவை நான் ரீப்ளேஸ் பண்ணும். அப்போ மேக்ஸுக்கான வேல்யூவை நான் என்ன மாத்துறேன்? என்னது நம்ம கொடுத்த அஞ்சு. இப்போ அஞ்சை நான் இன்புட் பண்ணுறேன். அப்போ மேக்ஸுக்கான வேல்யூவை நான் என்ன செய்யறேன்? இந்த இடத்துல அஞ்சுன்னு மாற்றி வச்சிருந்தேன். சரிதானே? இப்போ நான் வந்து சீன் நம்பர் ஒன்று ஆட் பண்ணுறேன் ரெண்டாவது தடவை. சரியா? இப்போ அஞ்சு தான் ஃபர்ஸ்ட் நம்ம இன்புட் பண்ணோம். இப்போ நான் ரெண்டு, இப்போ மேக்ஸுக்கான வேல்யூ என்னது அஞ்சு. மேக்ஸுக்கான வேல்யூ என்னது அஞ்சு. சரியா? இந்த இடத்துல இருக்கிற மேலே இப்போ மேக்ஸுக்கான வேல்யூ அஞ்சு அப்படின்னா நல்லா நோட் பண்ணி பாருங்க. மேக்ஸுக்கான வேல்யூ அஞ்சில் இருக்கு. இப்போ நான் ரெண்டை இன்புட் பண்ணுறேன். சரி, ரெண்டை இன்புட் பண்ணும்போது இந்த இடத்துல ஐக்கான வேல்யூ ரெண்டுன்னு வரும். ஐக்கான வேல்யூனா ரெண்டாவது தடவை ரன் ஆகுற ரெண்டுன்னு வரும். அப்போ இந்த இடத்துல 10. ஓகே, ட்ரூ. இப்போ மேக்ஸ் நம்பரை நான் செக் பண்ணுறேன். இப்போ நான் செக் பண்ணுறேன் மேக்ஸ் நம்பருக்கு ஏற்கனவே அஞ்சுங்கிற வேல்யூ இருக்கு. இப்போ நான் இன்புட் பண்ண நம்பர் ரெண்டு. அப்போ இப்போ நான் செக் பண்ணுறேன் ரெண்டை விட மேக்ஸ் சின்னதா அப்படின்னு கேட்குறேன். அதாவது ரெண்டை விட அஞ்சு சின்னதா இல்லை, ட்ரூ இல்லை ஃபால்ஸ். அப்போ ஃபால்ஸ்னா இது இங்கே போயிடும். அப்போ என்ன நடக்காது? மேக்ஸ்ட வேல்யூ மாற போகிறது கிடையாது. ஏன்னா மேக்ஸ்ட வேல்யூ அஞ்சு தான் பெருசு. ரெண்டை விட அஞ்சு தான் பெருசு, அதனால அஞ்சு அப்படியே இருக்கும். இதே நான் ஆறை இன்புட் பண்ணுறேன். ஆறை இன்புட் பண்ணும்போது இந்த இடத்துல எண்ணுக்கு பதிலாக என்ன வரப்போகுது? ஆறு வரப்போகுது. அஞ்சு இந்த மேக்ஸிமம் இப்போ என்ன இருக்குது? அஞ்சுங்கிற நம்பர் இருக்குது. ஓகே, அஞ்சு நம்பர் இருக்குது. இப்போ ஆறை விட அஞ்சு பெருசா? ஆமாம், ட்ரூ. சரி, சரி, அஞ்சை விட ஆறு பெருசா? ஆமாம், ட்ரூ. அப்படி ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்ன செய்யும்? மேக்ஸ்ட வேல்யூ மாறணும் இப்போ. ஏன்னா ஏற்கனவே இருந்த மேக்ஸ்ட வேல்யூ அஞ்சு. ஆனால் இப்போ ஆறுங்கிற அதை விட பெரிய மேக்ஸ் வேல்யூ வந்துருச்சு. அப்போ அந்த இடத்துல நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம். அப்போ மேக்ஸ் ஈக்குவல்
எண்ணுன்னு கொடுக்குறேன். இப்போ இன்புட் பண்ண நம்பர் என்னவோ அதுதானே. இப்போ இன்புட் பண்ண நம்பர் என்னது 6. அப்போ அந்த 6 நான் இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். ரீப்ளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா 6ங்கிற வேல்யூ மாறிடும். இப்போ மேக்ஸ் நம்பர் 6. மறுபடியும் 2 இன்புட் பண்ணால் மாறாது, 3 இன்புட் பண்ணால் மாறாது, மாறாது, 4 இன்புட் பண்ணால் மாறாது, 7 இன்புட் பண்ணால் மாறிடும். 6 விட பெருசு 7, அப்போ மாறிடும். அப்போ ஒவ்வொரு தடவை இப்படி ரன் ஆகும்போதும் ட்ரூவாக இருந்தாலும் சரி ஃபால்ஸாக இருந்தாலும் சரி, ஒன் பை ஒன்னா ஐ கூடிக்கிட்டே போகணும். ஏன் ஐ கூடிக்கிட்டே போகணும்? ஐ வந்து நம்ம எத்தனாவது தடவை ரன் பண்ணுறோங்கிறத மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறது தான் ஐ. அதனால ஐ மறுபடியும் மறுபடியும் ஒன்று ஒன்றா கூடிக்கிட்டே போகும். இதெல்லாம் முடியும் போது லாஸ்டா, சரியா, இந்த இடத்துல இந்த 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 விஷயத்த நம்ம முடிக்கலை இன்னும். ட்ரூவாக இருந்தால், அதாவது 10ங்கிற நம்பரை விட சின்னதாக இருந்துச்சுன்னா ட்ரூ, அது நம்ம செஞ்சிட்டோம். ஆனால் 10 விட பெருசாகிடுச்சுன்னா முடியணும். அப்போ முடியும் போது என்ன செய்யணும்? நம்ம இந்த அவுட்புட் நமக்கு மேக்ஸ் பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் மேக்ஸ். ஏன் மேக்ஸை நான் பிரிண்ட் பண்ணுறேன்? ஏன்னா அவுட்புட்டில் கேட்டிருக்க தான் 10 நம்பர் இன்புட் பண்ணும்போது அந்த 10 நம்பரில் எந்த நம்பர் பெருசோ அந்த நம்பரை எனக்கு அவுட்புட் தரணும். அப்போ பிரிண்ட் மேக்ஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல எண்ட் கொடுத்துட்றேன். இந்த இடத்துல நான் இடம் ஒழுங்காக இல்லாதனால நான் அங்கிட்டு இங்கிட்டு நான் எழுதி வச்சுருக்கேன். மற்றபடி இந்த ப்ரோக்ராம்ட ஐடியாவை பார்த்துங்க எப்படி ரன் ஆகுதுன்ட்டு. இப்போ சொல்லுங்கள், இந்த கான்செப்ட் இருந்துச்சா? ஓகே, ஒருத்தருக்கு ஓகே, மற்றவங்கலாம் எஸ், கிளியர். இவ்வளோ தான் விஷயம். சரி. அப்போ இங்க நடந்திருக்க விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான். சரியா? ஓகே. இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன். சரியா? அப்போ இன்னைக்கான விஷயம் இவ்வளோ தான். சரி, இந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு நம்ம படிச்சது. ஓகே, அடுத்து நம்ம என்னென்ன செய்ய போறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, நிறைய பேர் கேட்குறது நோட்ஸ். நோட்ஸ் ரெடி பண்ணிட்டேன். நான் பைத்தனுக்கெல்லாம் நோட்ஸ் ரெடி பண்ணிட்டேன். ப்ரோக்ராமிங்க்கு நான் நோட்ஸ் ரெடி பண்ணிட்டேன். பட் நோட்ஸை எப்படி நான் கொடுக்குறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது பிடிஎஃபாக கொடுக்குறதுங்கிறது சரி வராது. ஏன்னா பிடிஎஃப் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கிறது கஷ்டம். சரி, ஒருத்தவங்க வச்சுருப்பாங்க, ஒருத்தவங்க ஃபோன் எதுவும் மிஸ் ஆயிடுச்சுன்னா இல்லாட்டி அப்பாட ஃபோன் அப்படி யார் சரி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கஷ்டம். அதுக்கு பதிலாக நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கம்ப்ளீட் வெப்சைட் வந்து டெவலப் பண்ணேன். சரி தானே? இந்த வெப்சைட்டில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, லாகின் ஃபார்ம் இன்னும் நான் கொண்டு வரல. சரி, லாகின் ஃபார்ம் ஃபியூச்சரில் கொண்டு வந்துடுவேன். ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதில் லாகின் பண்ணி டிரெக்டாக லாகின் பண்ணி உங்களோட நோட்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். அது ரிலேட்டடான கொஷின்ஸ் எடுத்துக்கலாம். அது ரிலேட்டடான என்னென்ன பார்ட்லாம் இருக்குது, என்னென்ன செக்ஷன் இருக்குது, என்னென்ன யூனிட் இருக்குது, என்னென்ன சாப்டர் இருக்குது, எல்லா விஷயத்தையும் நீங்கள் அதிலே பார்த்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணி போகலாம். அது சம்மந்தமான யூடியூப் வீடியோ என்ன நான் அப்லோட் பண்ணியிருக்க யூடியூப் வீடியோஸ் நான் ஆட் பண்ணிடுவேன் அதில். அதே மாதிரி பேப்பர் கொஷின், அது ரிலேட்டடான நோட்ஸ் இருக்குது, ரிலேட்டடான பேப்பர் கொஷின், அதுக்கு ரிலேட்டடான ஆன்சர் எல்லாமே நான் ஆட் பண்ணிடுவேன். ஸோ அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, அனலைஸ் பண்ணி படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? அப்போ இந்த மாதிரியான கம்ப்ளீட் விஷயம் தான் நான் வந்து செய்ய போகிறேன். ஸோ மாடல் பேப்பர், பாஸ் பேப்பர் எல்லாமே நான் ஆட் பண்ணிடுவேன். சரிதானே? ஸோ இதுக்கான ப்ராசஸ் தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. வெப்சைட் டெவலப் பண்ணி முடிஞ்சு, பட் இன்னும் அந்த நோட்ஸை நான் இன்னும் ஆட் பண்ணி முடியலை. சரிதானே? அது இன் ஃபியூச்சர் நான் ஆட் பண்ணிடுவேன். எப்படி இந்த இந்த வீக் அப்படி இல்லாட்டி அடுத்த வீக் மிட்டுக்குள்ளே நான் முடிச்சேன் இந்த விஷயத்த. அப்படி முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் உங்களுக்கு நோட்ஸை ஷேர் பண்ணுவேன். சரி, அதுக்கப்புறம் எல்லா நோட்ஸுமே இருக்கும். ஐசிடியில் எல்லா யூனிட்டுக்கான நோட்ஸையும் நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஒன் பை ஒன்னாக நான் அப்லோட் பண்ணி நான் முடிச்சிடுவேன். சரிதானே? ஓகே, அப்போ இதுதான் கான்செப்ட். நான் இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். பைத்தன் கிளாஸஸ் மண்டே ஸ்டார்ட் ஆகுது. யார் சரி அவங்க தெரிஞ்சவங்க யார் சரி இருந்தாங்க அப்படின்னா ஜாயின் பண்ண சொல்லுங்கள். அப்படி இல்லை நீங்கள் ஜாயின் பண்ணுற ஐடியா ஒன்று இருந்துச்சு அப்படின்னா, சரியா, நான் ப்ராசஸ் சொல்லியிருந்தேன். ஸோ இதை ஏன் நான் வந்து பேமெண்ட் நான் இந்த ரெஜிஸ்டர் பண்ணி நான் அதுக்கு செய்ய சொல்கிறேன் அப்படின்னா, அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் ஒன்று. சரியா, அது வந்து நான் வந்து தனியாக ஷெடியூல் பண்ணி நான் செய்ய வேண்டியதாக இருக்குது. நான் பேப்பர் கிளாஸ் செய்கிற மைண்ட் செட்டில் தான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். பட் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு வந்து டீச் பண்ணது ஒழுங்கா இல்லை, எனக்கு இந்த சப்ஜெக்ட் வேணும் இந்த சப்ஜெக்ட் வேணும்னா ஒரு கிளாஸில் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியாது. மொத்த பைத்தனையும் நான் ஒரு கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது நடக்காத காரியம். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு டைம் ஒன்று எடுத்து நான் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாமே செய்யணும். அதோட ஒரு வேல்யூ ஒன்று இருந்தால் தான் படிப்பாங்க எல்லாருமே. சரிதானே? ஸோ அதுக்கு தான் நான் இந்த விஷயம் கொண்டு வந்தேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்யுங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் செய்திருந்தாங்க, பைத்தன் படிக்கணும்னு யார் செய்திருந்தாங்க அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க. இன் ஃபியூச்சர் பைத்தன் மட்டும் கிடையாது, எஸ்கியூஎல், அதே மாதிரி வெப் டெவலப்மெண்ட், நெட்வொர்க்கிங் எல்லாமே பேப்பர் கிளாஸில் நான் கொண்டு போயிருவேன். சரியா? அது 2027க்கு மட்டும்தான் தியரி கிளாஸஸ் போகும். மற்றபடி அதுக்கெல்லாம் நான் தனியாக கிளாஸ் போட மாட்டேன். ஏன்னா